அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். தேவன் நாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் சிந்தனைக்காக சங்கீதம் 119 22வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். நிந்தனையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன் என்பதே. தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு வழி விலகுவது ஆபத்தானது என்று பார்த்தோம். கர்த்தருடைய கற்பனையை விட்டு வழி விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளையை விட்டு வழி விலகுகிறவன் பெருமை உள்ள ஒரு மனுஷன் என்று பார்க்கிறோம். மனம் திரும்பாத, வேதத்தை வாசிக்காத, வேதத்தின்படி நடக்காத ஒவ்வொரு மனிதனும் பெருமை உள்ளவன், அவன் சபிக்கப்பட்டவன் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட மறுபடியும் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நிந்தனையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். ஏன் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார்? நிறைய நேரத்தில் விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். நிறைய நிந்தனைகளும் அவமானங்களும் நமக்கு ஏற்படும். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக நிந்தனைகள், அநேக அவமானங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை மூலமாக நம்மை தாழ்மைப்படுத்துகிறார். எல்லா விதமான பெருமைகளிலிருந்தும் நம்மை அகற்ற வேண்டும். நம்ம 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பெருமை உள்ள மனிதன் ஒருபோதும் வேதத்தை கைக்கொள்ள மாட்டான். என்னுடைய வாழ்க்கையில பெருமை இருந்துச்சு அப்படின்னா, பெருமையோடு நான் தேவனுடைய வழியில நடக்க மாட்டேன். அப்ப தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுத்து என்னை நான் நிந்தனைக்குள்ளாகவும் அவமானத்துக்குள்ளாகவும் போய் என்னை தாழ்மைப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறார். பவுல் தான் சொல்றாரு, என்னுடைய சரீரத்துல கொடுக்கப்பட்ட முள்ளை எடுத்து போடுங்க. அப்போ இயேசு சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும். தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அநேக அவமானங்கள், அநேக நிந்தனைகள், இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில அவன் அதை கடந்து வந்தான். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தனைகளை கடந்து வந்திருப்பான். இந்த சங்கீதக்காரன் இன்னொரு விஷயத்த சொல்றான், இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும்னா, நான் ஜெபம் தான் பண்ணணும். இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது, நிந்தனைகளும் அவமானங்களும் வரும்போது, நான் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகியோ டிப்ரெஷனுக்குள்ளேயோ போகாம நான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் இன்னொரு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எவ்வளவு தூரம் உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளாக போயிருக்கோம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. லோத்துடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, லோத்துடைய வாழ்க்கை பெரிய நிந்தனையும் அவமானம் தான். சோதம் குமாராக்குள்ள போனா, சோதம் குமாரால போய் ஒரு ஆத்மாவு கூட சுவிசேஷம் சொல்லாம அவங்களோடு இணைந்து வாழ்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய கடைசி கால வாழ்க்கையிலும் அவன் நிந்தனைகளும் அவமானத்தையும் பெற்றிருந்தான். எவ்வளவு தூரமா இந்த உலகத்தோடு ஒத்து போயிருக்கோம் என்பதை இந்த நிந்தனைகளும் அவமானங்களும் நமக்கு கற்றுத் தருகிறது. லோத்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, லோத்து சோதம் குமார ஜனங்களோடு அவனுக்கு எந்த விதமான பாதிப்புல சர்வசாதாரணமா அவன் உட்காந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய பேச்சு அங்க எடுபடலை, அவங்களோட இணைஞ்சிட்டான். அவன் அநேக நிந்தனைகளும் அவமானங்களையும் கடந்து வந்தான். அந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, தேவ தூதர்கள் அவனை பிடிச்சு கூட்டு வெளியே போறாங்க. ஒரு மனிதனையும் கூட அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளல. அவனுடைய பேச்சுக்கு அங்க மரியாதை இல்லை. அவனை அவமானப்படுத்துறாங்க. அங்க சொல்றாங்க, அந்த 2 மனிதர்கள் எங்களுக்கு வெளியே வந்து கொடுங்க. அவன் போய் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய 2 குமாரத்திகளை தரேன். எவ்வளவு பெரிய அசிங்கம்! எவ்வளவு தூரம் லோத் இந்த உலகத்தோடு இணைந்து போயிருக்கான் என்பதை பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏன் அனுமதிக்கிறார்னா, நான் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தோடு இணைஞ்சு போயிருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? அதான் 22ஆம் வசனம் சொல்லுது, நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ணும்போது இவ்வளோ நிந்தனைகள், அவமானங்கள் இருக்கு, நம்முடைய வேதத்துக்கு திரும்புறேன். ஏன்னா வேதத்துக்கு திரும்புவது தேவனை சார்ந்திருப்பதாகும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிறைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதுதான் தேவனை சார்ந்திருப்பது. கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் தேவனை சார்ந்திருப்பது. அப்படி தேவனை சார்ந்திருக்கும் போது, அப்படி தேவனை பற்றி கொண்டு வாழும்போது, அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழும்போது, நமக்கு என்ன கேட்கிறோமோ தேவன் நமக்கு செய்கிறார். தேவனை சார்ந்திருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில நிந்தனைகள் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் இருக்குதா? இப்படிப்பட்ட பாதையில நடந்து போறீங்களா? வேதம் தெளிவா ஒன்று சொல்லுது, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. இந்த சங்கீதம் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை
என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாக கை கொண்டு வாழ்ந்தபடினால் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை உண்டு பண்ணினார். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா, இப்படிப்பட்ட சூழல்ல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா வேதத்தை கை கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.